கால் அடிக்கடி வீங்குதா? உடல் சொல்லும் இந்த 7 சிக்னல்ஸ் அலட்சியம் பண்ணாதீங்க. கால் வீக்கம் என்பது பலரும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் ஒரு அறிகுறி. ஆனால் இது உடலின் உள்ளே நடக்கும் சில முக்கிய மாற்றங்களை காட்டும் எச்சரிக்கை சிக்னலாக இருக்கலாம். குறிப்பாக இது தொடர்ந்து இருந்தால் கவனிக்க வேண்டியது அவசியம். நீண்ட நேரம் நின்று அல்லது உட்கார்ந்திருப்பது, ஒரே இடத்தில் நீண்ட நேரம் நின்று வேலை செய்வது அல்லது தொடர்ந்து உட்கார்ந்து இருப்பது கால்களில் இரத்த ஓட்டத்தை குறைக்கிறது. இதனால் கீழ்ப்பகுதி நோக்கி திரவம் தங்கி கால்கள் மெதுவாக வீங்க ஆரம்பிக்கும். குறிப்பாக ஆபீஸ் வேலை, கடை வேலை போன்றவர்களுக்கு இது அதிகமாக காணப்படும். அதிக உப்பு உணவு பழக்கம். உப்பு அதிகமாக சாப்பிட்டால் உடல் அதனை சமநிலைப்படுத்த நீரை அதிகமாக தக்க வைக்கிறது. இதனால் உடலின் பல பகுதிகளில், குறிப்பாக கால்களில் நீர்த்தேக்கம் அதிகரித்து வீக்கம் ஏற்படுகிறது. உடல் கனமாகவும் சோர்வாகவும் உணரலாம். சிறுநீரகம் உடலில் உள்ள அதிக நீர் மற்றும் கழிவுகளை வெளியேற்றும் முக்கிய உறுப்பு. அது சரியாக வேலை செய்யவில்லை என்றால் உடலில் நீர் வெளியேறாமல் தங்கிவிடும். அதன் விளைவாக கால்கள், கணுக்கால் பகுதியில் வீக்கம் அதிகமாக தெரியும். காலை நேரத்தில் முகம் வீங்கியும் இருக்கலாம். இதயம் ரத்தத்தை சரியாக பம்ப் செய்ய முடியாதது போது உடலின் கீழ்ப்பகுதியில் ரத்தம் மற்றும் திரவம் தேங்கிவிடும். இதனால் கால் வீக்கம், சோர்வு, மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் கூட சேர்ந்து வரலாம். இது முக்கியமான எச்சரிக்கை அறிகுறிகளில் ஒன்று. ஹார்மோன் மாற்றங்கள். பெண்களில் கர்ப்ப காலத்தில் அல்லது மாதவிடாய் தொடர்பான ஹார்மோன் மாற்றங்களால் உடலில் நீர் தங்கும் தன்மை அதிகரிக்கும். இதனால் கால் மற்றும் கணுக்கால் வீக்கம் சாதாரணமாக ஏற்படலாம். சிலருக்கு வலி இல்லாமல் லேசான வீக்கம் மட்டுமே இருக்கும். அதிக உடல் எடை மற்றும் இரத்த ஓட்ட பிரச்சனை. உடல் எடை அதிகமாக இருந்தால் கால்களுக்கு கூடுதல் அழுத்தம் ஏற்படுகிறது. இதனால் இரத்த ஓட்டம் சரியாக இல்லாமல் வீக்கம் உருவாகும். மேலும் நீண்ட நேரம் நடக்கும்போது அல்லது நின்றபோது கால்வலி கூட சேர்ந்து வரலாம். மருந்துகளின் பக்க விளைவு. சில உயர் இரத்த அழுத்த மாத்திரைகள், வலி நிவாரணி மருந்துகள் அல்லது ஹார்மோன் மருந்துகள் உடலில் நீர் தங்க செய்யலாம். இதன் விளைவாக கால் வீக்கம் மெதுவாக உருவாகும். மருந்து தொடங்கிய பிறகு வீக்கம் வந்தால் அதை கவனிக்க வேண்டும். கால் வீக்கம் ஒரே நாளில் சரியாகவில்லை என்றாலும் தொடர்ந்து இருந்தால் அல்லது வலி, மூச்சு திணறல், உடல் சோர்வு போன்ற அறிகுறிகள் இருந்தால் அதை சாதாரணமாக நினைக்காமல் உடனடியாக மருத்துவரை அணுகுவது மிகவும் அவசியம்.